Hello everybody, I am Jeevitha Suresh Kumar. I am a documentary filmmaker and currently I am working for a film production company as creative head. And here I would like to discuss some opinions regarding visual communication course to you. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்து உங்க கூட விஷுவல் கம்யூனிகேஷன் பத்தி பகிரலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் கோர்ஸ் ஒருத்தவங்க சூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் ஆகட்டும், இல்லை ஒரு பேரண்ட் ஆப்ட் பண்ணி கொடுக்க போறாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க அப்படின்னா வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் கோர்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் கோர்ஸ் சூஸ் பண்றவங்கள வந்து ஒரு 2 வகையா பிரிக்கலாம். ஒரு வகை பார்த்தீங்கன்னா, எனக்கு லைஃப்ல பயங்கரமா அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்கு, நான் ஏதாவது ஒரு லைஃப்ல ப்ரூவ் பண்ணணும், ஐ ஹவ் லாட் ஆஃப் ஏஸ்தெட்டிக்கல் சென்ஸ், ஐ ஹவ் லாட் ஆஃப் நாலேஜ், எனக்கு நிறைய கிரியேட்டிவிட்டி, இன்னோவேட்டிவ் ஸ்கில்ஸ், இன்னோவேட்டிவ் டேலண்ட்ஸ் இருக்கு, என்னால் நிறைய வந்து ப்ரெசன்டபிளான விஷயங்கள் நிறைய பண்ண முடியும், நான் வந்து ப்ரெசன்டபிளான ஆள், நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஸ்கிரிப்ட் எழுதுவேன், எனக்கு நிறைய கதைகள் என்கிட்ட இருக்கு, நிறைய இமேஜினேஷன்ஸ் என்கிட்ட இருக்கு, புதுமையான விஷயங்கள் நான் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அட்வான்ஸ்டா நான் போய்கிட்டே இருக்கணும், இந்த மாதிரி ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான ஸ்கில்ஸ், ரெஃப்ரெஷிங்கான தாட்ஸ் இருக்கவங்க வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் ஆப்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இவங்க ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து +2ல மார்க் குறைச்சு வாங்கிட்டேன், that's why I'm choosing visual communication அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. இதுல மேக்ஸ் கிடையாது, விஷுவல் கம்யூனிகேஷனா வெறும் சினிமாவே தான் பார்த்துட்டு இருக்க போறாங்க, பெருசா எந்த வேலையும் இருக்காது, போயிட்டு சினிமாவா பார்த்துட்டு I will just kill my time and I'm going to come back home, just chit chat with my friends and come, எனக்கு எந்த கோல்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, பட் I like visual communication அப்படிங்கிறவங்க my humble request, ப்ளீஸ் அந்த சீட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கான கோர்ஸ் விஷுவல் கம்யூனிகேஷன் கிடையாது. பிகாஸ் விஷுவல் கம்யூனிகேஷன் மீடியம் is for the people who have hell a lot of talents, who want to develop their skills, who want to experiment themselves to be productive in their life, goal achieve பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நிறைய தாட்ஸ், இன்னோவேட்டிவ், இந்த மாதிரி ஆட்கள் தான் நமக்கு வந்து இப்போதைக்கு மீடியா இண்டஸ்ட்ரியில் நமக்கு தேவைப்படுறாங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி ப்ரெசன்டபிள் தாட்ஸ் இருக்கிறவங்க, சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க, புதுமையான விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவங்க விஷுவல் கம்யூனிகேஷன் சூஸ் பண்ணலாம். பேரண்ட்ஸ் நீங்களும் கொஞ்சம் கவனிங்க. இந்த மாதிரி உங்களுடைய பசங்க ரொம்ப துருதுருன்னு இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, புதுமையான விஷயம் உங்களை என்டர்டைன் பண்ணிட்டே இருக்காங்க, என்டர்டைன்மெண்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஒரு சிறந்த என்டர்டைனராக இருக்காங்க அப்படின்னா ப்ளீஸ் அவங்க விஷுவல் கம்யூனிகேஷன் ஆப்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா ப்ளீஸ் அக்செப்ட் தட். ஓகே, விஷுவல் கம்யூனிகேஷன்ல என்னென்ன கோர்சஸ் அவைலபிளா இருக்கு, ஐ மீன் கோர்சஸ் இன் த சென்ஸ் என்னென்ன சிலபஸ் அவைலபிளா இருக்கு, என்னென்ன விஷயங்கள் நம்ம படிக்க போறோம், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நம்ம அதில் படிக்க போறோம் அப்படிங்கிற ஜஸ்ட் ஐ வில் கிவ் யூ an output what you will be handling in your 6 semesters. ஃபர்ஸ்ட் நான் அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மோரோவர் இது சொல்றதுக்கு முன்னாடி ஜென்ரலா ஒரு மித் இருக்கு, என்ன அப்படின்னா விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறவங்க ப்ரொஃபஷனல் கோர்சஸ், ஐ மீன் பிஜி கோர்சஸ், அவங்களால ப்ரொஃபஷனல் கோர்சஸ் சூஸ் பண்ண முடியாமல் போகலாம், அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்காது, ஒரு ஐடி இன்ஜினியரை ஏர்ன் பண்ணுற அளவுக்கு ஒரு விஸ்காம் படித்தவங்களால ஏர்ன் பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், டேலண்ட் இருக்கவங்க, நிறைய மக்களை அப்ரோச் பண்ண தெரிஞ்சவங்க, கான்டாக்ட் கிரியேட் பண்ண தெரிஞ்சவங்க, ரொம்ப ப்ரெசன்டபிளாக இருக்கவங்க இந்த இண்டஸ்ட்ரியில் ஒளிர்ந்து இருப்பாங்க. ஒளிர்ந்து இந்த சென்ஸ் நல்ல ஒளிமயமாக வருவாங்க. இதே இது எனக்கு லைஃப்ல எந்த கோலும் கிடையாது அப்படிங்கிறவங்க தான் அந்த விஸ்காம் படிச்சதுக்கு அப்புறம் எந்த பக்கம் போறதுன்னே தெரியாம வாழ்க்கையில தோத்து போறவங்க. I did my MBA Media Management after doing my visual communication. MBA is a professional course. Of course you can go for MBA, of course you can do your MCA after completing your BSc Visual Communication, because I have friends who have completed their MBA and they are in high standard levels. So coming to the point, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல என்ன படிப்பீங்க அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டு விஷுவல் கம்யூனிகேஷன். என்னதான் விஷுவல் கம்யூனிகேஷன்ல ஆர்வம் இருந்தாலும் நிறைய பேருக்கு ஒரு ஃபியர் இருக்கும், ஒரு டவுட்ஸ் இருக்கும், நான் என்ன படிக்க போறேன், விஷுவல் கம்யூனிகேஷனா என்ன, எனக்கு ஆர்வம் இருக்கு, எல்லாம் இருக்கு, வாட் இஸ் ஆல் அபவுட் விஷுவல் கம்யூனிகேஷன்ங்கிறத இதில் நீங்கள் படிக்கிறப்போ இதில் நீங்கள் நிறைய சாப்டர்ஸ் கவர் பண்ணுவீங்க. லைக் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பற்றி கவர் பண்ணுவீங்க, ஒரு டெலிவிஷன் ஏரா எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு டெக்னிக்கல் வைஸ் எந்த மாதிரி டெவலப் ஆச்சு,
அதெல்லாம் நம்ம படிக்கிறப்போ நமக்குள்ள நிறைய வந்து கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் நமக்கு. அதாவது ஒரு சின்ன ஒரு லென்ஸுன்னு ஒரு விஷயத்த ஒரு கண்டெடுத்து அதை எப்படி ஒரு கேமராக்குள்ள ஃபிட் பண்ணி அவன் எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் அவங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ணியிருப்பான், அதுக்கப்புறம் எப்படி அச்சீவ் பண்ணலாம், தோத்து 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 ஜெயிச்ச விஷயங்கள் நிறைய நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் டு விஷுவல் கம்யூனிகேஷனில் நம்ம படிப்போம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒவ்வொரு வாழ்க்கை, அதாவது வாழ்க்கையை பற்றின விஷயங்கள் நீங்கள் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு விஷுவல் கம்யூனிகேஷனில் நீங்கள் கண்டிப்பாக படிப்பீங்க நீங்கள். ஏன்னா நான் இன்ட்ரோடக்ஷன் டு விஷுவல் கம்யூனிகேஷன் நான் ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட்டாக பேசியிருந்தப்போ எனக்கு நிறைய ஆர்வங்கள் இருந்தது விஷுவல் கம்யூனிகேஷன் பற்றி. பட் இன்ட்ரோடக்ஷன் டு விஷுவல் கம்யூனிகேஷன்ங்கிற விஷயத்தை படிக்கிறப்ப தான் இன்னும் நான் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் விஷுவல் கம்யூனிகேஷன் கோர்ஸை. நெக்ஸ்ட் வந்து தியரிட்டிக்கலாக நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி படிப்பீங்க. ஒய் தியரிட்டிக்கலி? எனக்கே ப்ராக்டிக்கல் கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் தியரி நாலேஜ் இருக்கணும் இல்லையா? தியரி நாலேஜ் இருந்தால் தான் அதுக்கப்புறம் யூ வில் பி கெட்டிங் அ ப்ராக்டிக்கல் opportunity in your next coming semester. So what is all about photography? Or again or photographyங்கிறது வாழ்க்கையில் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஒரு ஃபோட்டோ, எப்படி ஒரு கேமராவை கண்டுபிடிச்சாங்க, இப்போ எந்த அளவுக்கு கேமராஸ் அட்வான்ஸ் லெவலில் இருக்கு, என்னென்ன மாதிரியான கேமராஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம், எப்படி லென்ஸ் ஹேண்டில் பண்ணலாம், என்னென்ன மாதிரி லென்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து தியரிட்டிக்கலாக நீங்கள் வந்து படிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியில் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் அண்ட் மீடியா. இட்ஸ் ஆல் அபவுட் விஷுவல் கம்யூனிகேஷன். அது இப்போ கம்யூனிகேஷன் இல்லாமல் சப்ஜெக்ட் எது இல்லையா? ஸோ கம்யூனிகேஷன் அண்ட் மீடியா, மீடியாவுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் அண்ட் மீடியாவே நீங்கள் படிப்பீங்க. ஸோ ப்ராக்டிக்கல் வைஸ் நீங்கள் என்ன படிப்பீங்கன்னா விஷுவல் லிட்ரஸி. விஷுவல் லிட்ரஸி இன் த சென்ஸ் யூ ஹேவ் சம் எத்திக்ஸ், கிராமர் இருக்கு. ஒரு விஷயத்த எப்படி ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. நீங்க நல்லா வரையக்கூடியவங்களா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. டிராயிங்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ரொம்ப நுணுக்கமான டிராயிங், ஸ்டோரி போர்ட்ஸ், இது எல்லாமே நீங்க வந்து விஷுவல் லிட்ரஸில படிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் யூ வில் பி டிராயிங் வித் யோர் பென்சில். இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுடைய டிராயிங் ஸ்கில்லுக்கு, உங்களுடைய இன்னோவேட்டிவ் தாட்ஸுக்கு இதுல மார்க்ஸ் உண்டு. ஒரு பென்சிலை வச்சு டிரா பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சிஸ்டம்ல, பிகாஸ் எல்லாமே இப்போ வந்து ஆன்லைன் டிஜிட்டல் தான் நம்மள வந்து ஆளுமை பண்ணிட்டு இருக்கு இல்லையா? ஒரு பேப்பர்ல வரைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டிஜிட்டல் வைஸ் நீங்க எப்படி வரைவீங்க, அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு வருவீங்க, வாட் சார்ட் ஆஃப் கலர்ஸ் யூ கேன் ஆட். ஒரு ஸ்டோரி போர்டுக்குன்னு ஒரு கலர் கிராமர் இருக்கு. ஒரு வெப் சீரிஸ் போனீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டோரி போர்டு ஸ்டைல் இருக்கு. அது மாதிரி மூவிஸ், டெலிவிஷன், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க விஷுவல் லிட்ரஸில நீங்க படிப்பீங்க. மோரோவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ப்ராக்டிகல்ஸ்ல என்ன பண்ணுவீங்கன்னா சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங். சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஏன்னா என்னதான் எனக்குள்ள டேலண்ட் இருந்தாலும், என்னதான் நான் வரையக்கூடியவனா இருந்தாலும், என்னதான் நான் வந்து கேமரா ஹேண்டில் பண்ணக்கூடியவனா இருந்தாலும், என்னதான் எனக்கு விஸ்காம்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும், யூ ஷுட் பி ப்ரெசன்டபிள் இல்லையா? அதுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கிற ஒரு ப்ராக்டிகல்ஸ் உங்களுக்கு வந்து நடத்தப்படும். இதில் வந்து உங்களுடைய லாங்குவேஜ் பேரியர்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேமரா முன்னாடி போனால் அவங்களால பேச முடியாது, ஒரு ஸ்டேஜ் முன்னாடி போனால் பேச முடியாது, கும்பலான இடங்களில் பேச முடியாது. ஆனால் நிறைய தாட்ஸ் இருக்கும், அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணணும்னு தெரியாது. ஸோ உங்களோட பாடி லாங்குவேஜ் நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க, நீங்கள் எப்படி வந்து ஒரு ஒரு செமினார் ஆகட்டும். ஏன்னா நம்மளுடைய விஷுவல் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் to talk. Even if you're not going to talk also, you have to make some person to talk. நீங்களே நாளைக்கு ஒரு கேமரா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்கள எப்படி, அவங்கள எப்படி நீங்க ப்ரெசென்டபிளா காட்ட முடியும், அவங்க சரியா தான் பண்றாங்களா அப்படிங்கிற எல்லாத்துக்குமே வந்து சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் ரொம்ப வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்றதுக்கும் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் வந்து லைஃப் லாங் உங்களுக்கு வந்து ஒரு லேர்னிங் ஸ்டெப்ஸாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது ரெண்டும் விஷுவல் லிட்ரஸி அண்ட் சாஃப்ட் ஸ்கில் வந்து நீங்க ப்ராக்டிகல்ஸ்ல வந்து செமஸ்டர் 1ல நீங்க படிப்பீங்க. Next, coming to your second semester, அதில் நீங்க என்ன பார்ப்பீங்கன்னா you will be studying about film appreciation. What is that film appreciation? You will get an opportunity to watch different culture of movies, different country wise. Moreover, இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் நீங்கள் வாட்ச் பண்ணுவீங்க. இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய ஃபிலிம்ஸ் பார்த்து ஜஸ்ட் லைக் தட் ஃபிலிம்ஸ் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லிட்டு போகிற விஷயம் கிடையாது. அதில் என்ன மாதிரியான கேமராஸ் அவங்க யூஸ் பண்ணாங்க, எத்தனை சீன்ஸ் எடுத்திருக்காங்க, எவ்வளோ ஷார்ட்ஸ் எடுத்திருக்காங்க, என்னென்ன ஆங்கிள்ஸ்லேருந்து எடுத்தாங்க, எப்படி அவங்க திங்க் பண்ணியிருப்பாங்க, என்ன மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அவங்க அதில் எழுதியிருப்பாங்க, இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கும், இந்த ஸ்கிரிப்டை எழுதுறதுக்கு அவங்க எந்த லொக்கேஷனில் போய் உட்காந்து எழுதுனாங்க, என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அவங்க அந்த விஷயத்தை பண்ணியிருப்பாங்க, எப்படிலாம் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் ஃபிலிம் அப்ரிசியேஷனில் நீங்கள் படிப்பீங்க. அதுக்கப்புறம் இன்டிகிரேட்டட் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன்.
மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம் இல்லையா? எந்த இண்டஸ்ட்ரி போனாலும், நாட் ஓன்லி மீடியா இண்டஸ்ட்ரி, நீங்கள் எந்த ஃபீல்டுக்குள்ளே போனாலுமே மார்க்கெட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் இன்டிகிரேட்டட் மார்க்கெட்டிங், அதாவது ஒரு மூவியை நான் எப்படி மார்க்கெட் பண்ணுவேன், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போனால் ஒரு ப்ராடக்டை எப்படி என்னால் மார்க்கெட் பண்ண முடியும், ஒரு ப்ராடக்டை என்னால் எப்படி செல் பண்ண முடியும் அப்படின்னு அதுக்கு நிறைய வந்து நுணுக்கங்கள் இருக்குது, இது நிறைய வழிகள் இருக்குது, ஒரு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் வந்து இன்டிகிரேட்டட் மார்க்கெட்டட் கம்யூனிகேஷன் நீங்கள் வந்து படிப்பீங்க. அது என்ன மாதிரியான விஷயத்தை நான் கம்யூனிகேட் பண்ணுவேன்? ஃபார் எக்ஸாம்பிள் போல்ஸ் வச்சு கம்யூனிகேட் பண்ணுவோமா, இல்லை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு ஒரு போர்ட் போட்டு கிரியேட் பண்ணுவோமா, இல்லை வந்து நோட்டீஸ் ப்ரோஷர்ஸ் கொடுத்து நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுவோமா. தேர் ஆர் டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் இல்லையா? நாட் ஓன்லி ஸ்பீக்கிங் தான் கம்யூனிகேஷன் கிடையாது. நம்ம இப்போ டிவியில் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். டிவி இஸ் கம்யூனிகேட்டிங் வித் அஸ். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அதை நம்ம பார்த்து லேர்ன் பண்ணிக்கிறோம். ஒரு கேரக்டர் வந்து பேசுறது, அந்த கேரக்டருக்கு நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ என்ன மாதிரியான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூ ஆர் கோயிங் டு யூஸ் அப்படிங்கிறத இன்டிகிரேட்டட் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன்ஸில் நீங்கள் படிப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் இஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ் இல்லையா? பலதரப்பட்ட மக்களை நீங்கள் லைஃப்ல சந்திக்கணும், மக்களை நீங்க படிக்கணும். அதுதான் வந்து பப்ளிக் ரிலேஷன்ஸ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தியோரிட்டிக்கலா நீங்க நிறைய படிப்பீங்க. அட் த சேம் டைம் இந்த தியோரி டைம்லயும் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் யூ வில் பி டேக்கன் டு சம் வில்லேஜஸ். ஒரு வில்லேஜுக்கு போயிட்டு நீங்கள் வந்து அங்கே இருக்க மக்களை பற்றி நீங்கள் படிப்பீங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்ன நீங்கள் படிப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் உங்களை கூட்டிகிட்டு போவாங்க, அங்கே இருக்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அது நீங்கள் படிப்பீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க ஒவ்வொருத்தங்கிட்டையும் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு மீடியாவோட அவங்கள போய் ஹேண்டில் பண்ணுறப்ப என்ன மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒருத்தவங்க டாக்குமெண்ட்ரி எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு வில்லேஜ்குள்ளே போய் யூ கேனாட் டேக் எனி டாக்குமெண்ட்ரிஸ். அங்கே நீங்கள் ஒரு பஞ்சாயத்து தலைவர்களை மீட் பண்ண வேண்டியதாக இருக்கும், அங்கே ஊர் தலைவர்கள் இருப்பாங்க, மீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மக்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அங்கே இருக்கும். ஸோ எங்கே யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், சில பேர் ஆன் ஸ்க்ரீன் வரமாட்டாங்க, அவங்கள எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போறீங்க. அந்த ஒரு ஊரை ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி நீங்கள் காட்டணும், அது எப்படி நீங்கள் காட்டுவீங்க. எங்கே போய் யார்கிட்ட போய் பெர்மிஷன்ஸ் வாங்கணும், ஒரு விஷயத்தை பியூட்டிஃபுல்லாக எப்படி கொண்டு வரது, ஒரு விஷயத்தை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது. மீடியா வில் சேஞ்ச் த வேர்ல்டு இல்லையா? ஸோ அதுக்கு மக்களுடைய சப்போர்ட் நம்மளுக்கு ரொம்ப தேவை. இந்த மக்களையும் மீடியாவும் நம்ம எப்படி சம்மந்தப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பப்ளிக் ரிலேஷன்ஸில் படிப்போம். இதில் வந்து உங்களுக்கு செகண்ட் செமஸ்டரில் ப்ராக்டிகல்ஸ் என்ன இருக்கும்னா கிராஃபிக் டிசைனிங், சாஃப்ட் ஸ்கில் லேப்ஸ் இருக்கும். அதாவது கிராஃபிக் டிசைனிங் அப்படிங்கிறது இட்ஸ் அன் ஆப்ஷனல். நீங்கள் வந்து வேணா கிராஃபிக்ஸ் எடுத்துக்கலாம். இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் இன் கிராஃபிக்ஸ் யூ கேன் டேக் கிராஃபிக்ஸ். ஆர்டர்ஸ் வந்து சாஃப்ட் ஸ்கில் லேப்ஸுங்கிறது அகெயின் ஒரு ஆங்கரிங் எப்படி பண்ணுறது, ஹவு டு பி ப்ரெசன்டபிள், அங்கே வந்து உங்களுக்கு கேமரா ஹேண்ட்லிங் எல்லாமே சொல்லிக் கொடுக்க போகிறோம். நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக, அதாவது இட்ஸ் அன் ஆப்ஷன் தான். இப்போ கிராஃபிக் டிசைனிங் படிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, மோஸ்ட்லி வந்து சைலண்டாக இருப்பாங்க. நான் ஒரு இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணணும், என்னோட மைண்டை மட்டும் நான் செலுத்தணும், என்னுடைய க்ரியேட்டிவிட்டியை நான் இதில் பிரதிபலிக்கணும், நான் நிறைய ட்ராப் பண்ணுவேன், நான் நிறைய க்ரியேட் பண்ணுவேங்கிறவங்க கிராஃபிக் டிசைனிங், அந்த நாலேஜ், அந்த கோடிங் இதெல்லாம் தெரிஞ்சவங்க கிராஃபிக் டிசைனிங் சூஸ் பண்ணுவாங்க. இல்லை நான் ஒரு இடத்துல இருந்து அங்கே ஓடணும், இங்கே ஓடணும், நான் நிறைய பேசணும், நான் ப்ரெசன்டபிளாக இருக்கணும், ஐ எம் கோயிங் டு பி அ குட் என்டர்டெய்னர் அப்படிங்கிறவங்க சாஃப்ட் ஸ்கில் ப்ராக்டிகல்ஸை சூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் செமஸ்டர்ல என்ன படிப்பீங்க அப்படின்னா தியோரியா வந்து ஆடியோ விஷுவல் ப்ரொடக்ஷன் படிப்பீங்க தியோரிட்டிக்கலா. பிகாஸ் என்ன அப்படின்னா ஆடியோ இஸ் டிஃப்ரெண்ட், விஷுவல் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு காலத்தில் லூமியர் பிரதர்ஸ் அந்த வீடியோஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் வெறும் பிக்சர் மட்டும்தான் வரும், சவுண்ட் கனெக்ட் ஆயிருக்காது. நம்மளுடைய ஃபேமஸ் சார்லி சாப்ளினோட வீடியோஸ் பார்த்தீங்க, ஹிட்லர் காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஊமை படங்கள் தான் இருந்தது, சைலண்ட் மூவிஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஆடியோ வந்து மெதுவாக தான் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் காலங்களாக இருந்தது, அதுக்கப்புறம் தான் கலராக வந்தது. இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்மெண்ட் இருந்தது இல்லையா? இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் எப்படி வந்து ஒரு மீடியா ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஒரு ஆடியோ விஷுவல் எப்படி கனெக்ட் பண்ணாங்க, இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி டப்பிங் பண்ணுறாங்க. இப்போல்லாம் ஸ்பாட் எடிட்டிங் வந்துருச்சு. இப்போலாம் வந்து அப்படியே ஷூட் போயிட்டு இருக்கும், ஆன் ஸ்பாட் எடிட் பண்ணுவாங்க. பட் டப்பிங்க்கு ஆடியோக்கு யூ ஹேவ் டு கோ டு தி ஸ்டுடியோ அண்ட் யூ ஹேவ் டு டப். அதை எப்படி கரெக்டாக சிங்க் பண்ணுறாங்க, அந்த வாய்ஸ் சிங்க்ரோனைசேஷன் எப்படி வருது, அந்த மியூசிக் சிங்க்ரோனைசேஷன் எப்படி வருது, என்ன மாதிரியான டிஜிட்டல்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வாஸ்ட் நாலேஜ் நீங்கள் வந்து உங்களுடைய ஆடியோ விஷுவல் ப்ரொடக்ஷனில் நீங்கள் தியோரிட்டிக்கலாக நீங்கள் வந்து படிப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங். எல்லாத்துக்கும் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம் இல்லையா? நிறைய கிரியேட்டிவாக திங்க் பண்ணுவாங்க, நிறைய எழுதிட்டே இருப்பாங்க. ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இஸ் அகெயின் நீங்கள் வந்து எந்த மீடியா எடுத்துக்கிட்டால்
எந்த ஃபீல்டுக்குள்ள போனாலும் ஸ்கிரிப்ட் ரொம்ப முக்கியம். ஒரு 2 minutes அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு 3 hours மூவிக்கு ரைட் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு 1 hour வெப் சீரிஸ்க்கு எழுதுறதா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன கதை சொல்றதா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்றதா இருந்தாலும் சரி, எவ்ரிதிங் ஃபார் எவ்ரிதிங் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். இதுக்கு வந்து உங்களோட இன்னோவேட்டிவ் திங்கிங் வந்து உங்களுக்கு நிறைய என்ஹான்ஸ் பண்ணி விடுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் computers in media. Without computer nothing is there இல்லையா? கம்ப்யூட்டர் இல்லாமல் நம்மளால இயங்கவே முடியாது, நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம வந்து இப்போ வந்து கம்ப்யூட்டரை வந்து நம்ம ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு மொபைலில் ஷூட் பண்ணுறோம், இல்லை வந்து ஒரு கேமராவில் ஷூட் பண்ணுறோம், அதில் இருக்கிற ஸ்டோரேஜ் எடுத்து நம்ம எப்படி வந்து ஒரு கம்ப்யூட்டரில் இன்சர்ட் பண்ணி ஃபீட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி அதை டெவலப் பண்ணி காட்டுவோம், அதில் என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்குங்கிறத மிங்கல் பண்ணி படிக்கிறது தான் கம்ப்யூட்டர்ஸ் இன் மீடியா. தென் கம்ஸ் மீடியா லா அண்ட் எத்திக்ஸ். நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்த மாதிரி யூ ஹேவ் சம் எத்திக்ஸ், யூ ஹேவ் சம் கிராமர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அந்த மீடியாவுக்குன்னு ஒரு லா இருக்கு, மீடியாவுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு, ஒரு வெப் சீரிஸ்க்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு, ஒரு வெப் சீரிஸ்க்குன்னு ஒரு கிராமர் இருக்கு. ஒருத்தவங்களை போய் நம்ம ஷூட் பண்றோம்னா ஜஸ்ட் லைக் தட் யூ கேனாட் டேக் த கேமரா அண்ட் ரன் பிஹைண்ட் அண்ட் ஷூட் தம். அதுக்குன்னு சில சர்டன் லாஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஒரு கேமராவை வெர்டிக்கலா பிடிக்கணுமோ, ஒரு இடத்துல ஹாரிசான்டலா பிடிக்கணுமா, தேர் இஸ் an ethics. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க வந்து படிப்பீங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் மீடியா கல்ச்சர் அண்ட் சொசைட்டி. மீடியா கல்ச்சர் அண்ட் சொசைட்டி அப்படிங்கிறப்போ what is that media culture and society? Of course you should know about each and every culture. நம்மள அதாவது மீடியாங்கிறது ஒரு சின்ன சந்துக்குள்ளேயோ, ஒரு வீட்டுக்குள்ளேயோ, ஒரு 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 ஊருக்குள்ளேயோ, ஒரு ஸ்டேட்குள்ளேயோ முடிச்சு போகிற விஷயம் கிடையாது. இட்ஸ் குளோபலைசேஷன். ஸோ அந்த மீடியா கல்ச்சர் அண்ட் சொசைட்டி, ஒவ்வொரு சொசைட்டி ஒவ்வொரு வகையான கல்ச்சர் அவங்கள்ட்ட இருக்கு, அவங்களுக்கு நிறைய ஆர்ட்ஸ் இருக்கு. அந்த ஆர்ட்டையும் மீடியாவும் அவங்க எப்படி ரிலேட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து மீடியா கல்ச்சர் அண்ட் சொசைட்டியில் வந்து நீங்கள் வந்து படிப்பீங்க. இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மீடியா கல்ச்சர் அண்ட் சொசைட்டி. அதாவது அந்த ரொம்ப கல்ச்சரிஸ்டிக்காக இருப்பாங்க, எப்படி மீடியாவை சூஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி டவுட்ஸ்லாம் நமக்கு வரும். அதாவது ஒரு நாட்டியம் ஆடுறவங்க எப்படி மீடியாவோட கனெக்ட் ஆனாங்க, நாடகத்திலேருந்து எப்படி வந்து அவங்க வந்து அடாப்ட் பண்ணி எப்படி ஒரு அந்த காலத்தில் ஒரு காலகட்டத்திலலாம் கேமரா வந்த காலகட்டத்திலலாம் எல்லா விமனும் வந்து கேமரா முன்னாடி நிற்கிறதே வந்து ஒரு பயந்தாங்க. ஸோ அந்த ஃபியர்லாம் எப்படி போச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் படிக்கிறப்போ ரொம்ப வந்து என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு வந்து 3rd செமஸ்டரோட தியரி சொன்னேன். 3rd செமஸ்டரில் வந்து உங்களுக்கு ப்ராக்டிகல்ஸ் இருக்கு. அதாவது தட் இஸ் யுவர் சம்மர் ட்ரைனிங் கோர்ஸ். அது வந்து உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுவீங்க. அதில் வந்து வீடியோகிராஃபி உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க 3rd செமஸ்டரில் நீங்கள் ப்ராக்டிகல்ஸ் பண்ணுறக்கு. அதாவது யூ கேன் யூஸ் யுவர் ஓன் கேமரா, ஒரு காலேஜ் உங்களுக்கு கேமரா ப்ரொவைட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாமே தியோரிட்டிக்கலாக படிச்சிருப்பீங்க, ப்ராக்டிக்கலாக எப்படி ஒரு கேமரா ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக படிப்பீங்க. நாட் எவ்ரிபடி இஸ் கோயிங் டு ஹேண்டில் அ கேமரா. இட் வில் பி அ டீம். ஒருத்தர் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க ஹோஸ்டிங் பண்ணுவாங்க, ஒருத்தங்க எடிட்டிங் பண்ணுவாங்க, ஒருத்தங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. யூ ஹேவ் டு புட் சம் மணி. அதாவது உங்கள் ஸ்டூடெண்ட் லெவலில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருத்தங்க டிரெக்ட் பண்ணுவாங்க, ஒரு ஸ்டோரியாக நீங்கள் பண்ணலாம், ஒரு டாக்குமெண்ட்ரியாக நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி இட் இஸ் யோர் ஓன் வே ஆஃப் ஸ்டைல். இல்லை ஒரு குக்கரி நீங்கள் பண்ணலாம், டிவி ஷோஸ் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம், ஒரு ஓடிடி நிறையா வந்துச்சு, யூடியூப் சேனலில் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். வாட் எவர் த பால் இஸ் இன் யோர் கோர்ட். அதை நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்கன்னு நீங்கள் தான் டிசைட் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் கம் டு யோர் 4th செமஸ்டர். உங்களுடைய 4th செமஸ்டரில் நீங்கள் என்ன படிப்பீங்கன்னா, தியோரிட்டிக்கலி டிஜிட்டல் எடிட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் தியோரி வைஸ் நீங்கள் வந்து படிப்பீங்க. ஸோ எடிட்டிங்கில் என்ன டிஜிட்டல் எடிட்டிங், எவ்ரிதிங் இஸ் பீங் டிஜிட்டலைஸ்ட் இல்லையா? ஸோ அதோடைய அட்வான்ஸ்மெண்ட், அதாவது ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர் வச்சு எப்படி எடிட் பண்ண முடியும், ஸ்பாட் எடிட்டிங் எப்படி பண்ண முடியும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தியோரிட்டிக்கலாக நீங்கள் படிப்பீங்க. நெக்ஸ்ட் அகெயின் கமிங் டு மார்க்கெட்டிங்கிறது ரிப்பீட்டடாக விஷுவல் கம்யூனிகேஷனில் இருந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் மார்க்கெட்டிங் இஸ் நாட் ஒன்லி ஒன் திங். மார்க்கெட்டிங் இஸ் அ பிக் புக், இட் இஸ் அன் ஓஷன். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இஸ் டிஃப்ரெண்ட். நிறைய மார்க்கெட்டிங் ஐடியாஸ் டே டு டே ஆன் ஸ்பாட். அதாவது இன்னைக்கு யோசிக்கிற விஷயம் நாளைக்கு பழசாயிடும். ஸோ மார்க்கெட்டிங்கிறது இன்னோவேட்டிவாகவும் புதுமையான விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு வித் சர்டன் லாஸ் அண்ட் எத்திக்ஸோட நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்கிறதுக்கு மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மார்க்கெட்டிங்கிறது ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு 4th செமஸ்டரில் இருக்கும். நெக்ஸ்ட் கமிங் டு டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன். இதுக்கு முன்னாடி நம்ம படித்தது விஷுவல் கம்யூனிகேஷன், இன்ட்ரோடக்ஷன் டு விஷுவல் கம்யூனிகேஷன், ஆடியோ அண்ட் விஷுவல் மீடியா, அதை படித்தோம். வாட் இஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன்? அகெயின் இதெல்லாம் நீங்கள் படித்ததுக்கப்புறம் யூ வில் கெட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போது நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது கம்யூனிகேஷனில்.
நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு ப்ராஷர் கொடுத்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ண போகிறீங்களா, ஒரு ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்களா, மைக்கில் சத்தமாக சொல்ல போகிறீங்களா, தட் இஸ் யுவர் இன்னோவேட்டிவ் டேலண்ட், தட் இஸ் யுவர் இன்னோவேட்டிவ் ஸ்கில், தட் இஸ் யுவர் இமேஜினேஷன், பியாண்ட் யுவர் இமேஜினேஷன். இதெல்லாம் எப்படிங்கிறது நீங்கள் டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷனில் நீங்கள் படிப்பீங்க. Then next is web designing படிப்பீங்க. This will be most probably the web designing, it will be an optional course for you. In the web design நீங்க படிக்கலாம், television production நீங்க படிக்கலாம். So web designing is again you have to be updated. இன்னைக்கு படிக்கிற ஒரு web designing வந்து நாளைக்கு காலையில advanced இருக்கும். இது எல்லாமே நீங்க வந்து advanced நீங்க வந்து படிச்சுட்டே இருப்பீங்க. Next is commercial broadcasting. யார் வேணாலும் ஒரு கேமரா எடுத்துட்டு போய் ஷூட் பண்ணிட முடியும். பட் ஹவ் யூ ஆர் கோயிங் டு மேக் இட் கமர்ஷியல். நம்ம நிறைய பார்த்துருப்போம் இல்லையா, கமர்ஷியல் மூவிஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். இது வந்து ஆர்ட் மூவி நம்ம பார்த்துருப்போம். ஆர்ட் மூவிங்கிறது இட் இஸ் நாட் கோயிங் டு ஏர்ன் மச் மணி, பட் இட் வில் ஆட் மோர் ஃபேம். பட் கமர்ஷியல் இட் வில் ஆட் ஃபேம் அண்ட் ஆல்சோ த சேம் டைம் மணி. அப்போ ஒரு விஷயத்த ப்ராட்காஸ்ட் பண்ண போறோம்னா எந்த மீடியம்ல நான் ப்ராட்காஸ்ட் பண்ண போறேன். சில விஷயங்கள், சில கமர்ஷியல்ஸ் வந்து ரேடியோல ரிலீஸ் பண்ணனாதான். ஏன்னா ரேடியோ கேட்குற மக்களுக்கு நான் எப்படி ப்ராட்காஸ்ட் பண்ணுவேன், நான் வந்து டெலிவிஷன் பார்க்குறவங்களுக்கு எப்படி ப்ராட்காஸ்ட் பண்ணுவேன், நான் வந்து நிறைய ட்ரெஸ் பாசஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு நான் என்ன மாதிரியான கோடிங் பண்ணுவேன், நான் என்ன மாதிரியான போல்ஸ் கிரியேட் பண்ணுவேன், அந்த மாதிரியான ஒரு கமர்ஷியலாக திங்க் பண்ணுறது, கமர்ஷியல் எத்திக்ஸை வந்து நீங்கள் கமர்ஷியல் ப்ராட்காஸ்டிங்கில் நீங்கள் வந்து படிப்பீங்க. அப்போது இது எல்லாமே வந்து நீங்கள் தியரிஸாக இதில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து 4th செமஸ்டர் உங்களோட ப்ராக்டிக்கல் என்னவா இருக்குன்னா, இட் வில் பி அன் ஆப்ஷன். நான் சொன்ன மாதிரி தான் மல்டிமீடியா அனிமேஷன் உங்களுடைய ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஆரல்ஸ் வந்து மூவி ப்ரொடக்ஷன், டெலிவிஷன் ப்ரொடக்ஷன், ஹேண்ட்லிங் கேமராஸ், உங்களுக்கு ஒரு லேப் கொடுக்கப்படும். இல்லை நீங்களும் ஒரு லேப் சூஸ் பண்ணி நீங்கள் போவீங்க. லேப் இன் த சென்ஸ், இப்போ வந்து நீங்கள் போய் எடிட்டிங் ஸ்டுடியோவில் உட்காந்தாலும் இட்ஸ் லேப் தான். நீங்கள் கிராஃபிக் டிசைனிங் பண்ணுற இடத்துல போய் உட்காந்தாலும் இட்ஸ் லேப் தான். நீங்கள் கலரிஸ்ட் ஆகணும்னாலும் இட்ஸ் லேப் தான். நீங்கள் சவுண்ட் இன்ஜினியரிங் போனாலும் இட்ஸ் லேப் தான். ஸோ லேப்னா ஒரு இடம் கிடையாது, அதுலேயும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு இதெல்லாம் நீங்கள் அந்த செமஸ்டர்ஸ்லாம் நீங்கள் படிச்சுட்டு வரப்போ யூ வில் நோ வாட் யூ கோயிங் டு சூஸ். நெக்ஸ்ட் 5th செமஸ்டர். 5th செமஸ்டரில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, இட் இஸ் நிறைய 5th செமஸ்டர் நீங்கள் வந்து வரப்பவே உங்களுக்கு வந்து எலெக்டிவ் கோர்சஸ் வந்துடும். அதில் எலெக்டிவ் கோர்சஸ் இந்த சென்ஸ் 3D அனிமேஷன்ஸ் நீங்கள் படிக்க போகிறீங்களா, இந்த விஷுவல் அனாலிசிஸ் டூல்ஸ். விஷுவல் அனாலிசிஸ் டூல்ஸ்னால் இன்னும் அட்வான்ஸ்டாக நீங்கள் படிப்பீங்க. இன்னும் டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் எடிட்டிங் டூல்ஸ் நீங்கள் படிப்பீங்க. இன்னும் வந்து ஹை லெவல் ஆஃப் ஹேண்ட்லிங் கேமராஸ், பிக் கேமராஸ் எப்படி நீங்கள் படிப்பீங்க. டிஜிட்டல் வைஸ் நீங்கள் நிறைய படிப்பீங்க. ப்ரொடக்ஷன் வைஸ் நீங்கள் நிறைய படிப்பீங்க. கிராஃபிக்ஸ்ன்னு போயிட்டீங்கன்னா ஒரு பாகுபலி மாதிரி ஒரு மூவி நான் பண்ண போகிறேன், ஒரு there are a lot of animation movies, Interstellar மாதிரி ஒரு மூவி பண்ண போறேன், இதுக்கெல்லாம் நான் வந்து ஒரு 3D அனிமேஷனை கிரியேட் பண்ண போறேன். இப்போ 5D எல்லாம் வந்துருச்சு, இன்னும் அட்வான்ஸ்டா போயிட்டே தான் இருக்கும். ஸோ the option is yours. இதெல்லாம் நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை நீங்க வந்து உங்களுடைய 5th செமஸ்டர்ல நீங்க சப்மிட் பண்ணுவீங்க. தென் கமிங் ஃபைனலி டு யோர் 6th செமஸ்டர். 6th செமஸ்டர்ல வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த 3 வருஷம் நீங்க படிச்சதுக்கான 2.5 வருஷம் நீங்க படிச்சதுக்கான ஒரு அவுட்புட் தான் உங்களுடைய 6th செமஸ்டர் ப்ராஜெக்டா இருக்கும். அது அகெயின் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெலிவிஷன் ப்ரொடக்ஷன், ஃபிலிம் ப்ரொடக்ஷன், மீடியா சைட், விஷுவல் சைட், கமர்ஷியல் ஆஸ்பெக்டா, இல்லை வந்து கிராஃபிக்ஸ் சைடா, 3D அனிமேஷன், இந்த 2 ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இருக்கு, வைவா ப்ரெசன்டேஷன் இருக்கு. நீங்க இது ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து படிச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வைவா ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் நான் வந்து முன்கூட்டியே சொன்ன மாதிரி சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்ல நீங்க நல்லா வந்து அது கத்துக்கோங்க. ஸோ ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதாகட்டும், ஒரு செமினார் அட்டென்ட் பண்றதாகட்டும், நீங்க முன்னாடி படிச்ச விஷுவல் லிட்ரஸி ஆகட்டும், சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் ஆகட்டும், இட் வில் பி ஹைலி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. நீங்க எந்த இடத்துக்கு இன்டர்வியூஸ் போனாலும் யூ வில் பி ஹைலி ப்ரெசன்டபிள். அப்போ தியரிட்டிக்கலா அந்த 6th செமஸ்டர்ல என்ன படிப்பேன்னா, யூ வில் பி லேர்னிங் அபவுட் போட்டோ ஜர்னலிசம். முன்னாடி நீங்க என்ன படிச்சீங்க, உங்களோட 1st செமஸ்டர்ல போட்டோகிராஃபி படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த போட்டோகிராஃபி வந்து நான் சொன்ன மாதிரி அந்த டூல்ஸ் பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. இது வந்து போட்டோகிராஃபி ஜேர்னலிசம். போட்டோகிராஃபி இஸ் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பிளாட்ஃபார்ம் இல்லையா. ஒரு அழகான ஒரு குழந்தை எடுக்கிறதாகட்டும், இட்ஸ் போட்டோ ஜேர்னலிசம். நீங்க வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் ஆகட்டும், தட் இஸ் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபிலேயே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. பேர்ட்ஸ் எடுக்க போறீங்களா, அனிமல்ஸ் எடுக்க போறீங்களா, வெறும் காட்டு எடுக்க போறீங்களா, இல்ல பயாலஜிக்கலா எடுக்க போறீங்களா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஜேர்னலிசம் நீங்க படிப்பீங்க. நீங்க கிரைம் ஜேர்னலிஸ்ட் ஆக போறீங்களா, இல்ல போர்ட்ரேட்ஸ் எடுக்க போறீங்களா, மாடல்ஸ் எடுக்க போறீங்களா, ப்ராடக்ட்ஸ் எடுக்க போறீங்களா, எல்லாத்துக்குமே வந்து நீங்க how to say photo journalism ரொம்ப ரொம்ப aesthetic sense ஓட, high knowledge, deep innovative skills ஓட
கொஞ்சம் ரசனை கலந்து இன்ட்ரெஸ்டோட நீங்க போட்டோ ஜேர்னலிசம் படிக்கிறப்போ ரொம்ப ஆத்மார்த்தமா ஃபீல் பண்ணுவீங்க. நான் அதை ஃபீல் பண்ணேன். இட்ஸ் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இட் டிஃபர்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபர்ஸ். நீங்களும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் நாளைக்கு ஆட்டியாக்க சொல்லுவீங்க எஸ் ஃபோட்டோ ஜேர்னலிசம் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல் அப்படின்னு. தென் ஃபிலிம் ஸ்டடீஸ் பற்றி நீங்கள் படிப்பீங்க. இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் வந்து நிறையா ஃபிலிம்ஸ் நீங்கள் பார்த்துருக்க வேண்டியதாக இருக்கும். நிறைய நாலேஜ் அதுலேருந்து கேதர் பண்ணியிருப்பீங்க. இப்போ இதில் ஃபிலிம் ஸ்டடீஸுங்கிறப்ப டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் ஃபிலிம் ஜானர்ஸ் பற்றி நீங்கள் படிப்பீங்க. ஃபிலிமுக்கு நான் நிறையா வந்து நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, லாஸ் இருக்குது, எத்திக்ஸ் இருக்குது, கிராமர் இருக்குது. இதை பற்றின டீப் ஸ்டடி நீங்கள் பண்ணுவீங்க ஃபிலிம் ஸ்டடீஸில். மோரோவர் அடுத்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். திஸ் இஸ் நாட் மைண்ட் நீங்கள் நினைக்கவே முடியாது. இட்ஸ் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் ஹோம் டு யுவர் ஆஃபீஸ் டு வேர்எவர் யூ கோ, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய ஆளுமை திறன், உங்களுடைய மேனேஜ்மெண்ட், உங்களுடைய பட்ஜெட்டிங், உங்களுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எல்லாமே ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணும். ஸோ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு டிவி ஷோ ஆகட்டும், அவ்வளோ பெரிய ஷோ ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அவ்வளோ மக்கள் கூடுறாங்க, லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க, கேமராஸ்லாம் எங்கே வைக்கிறாங்க, ஆர்டிஸ்ட்லாம் எப்படி கேதர் பண்ணுறது, யார் ஃபர்ஸ்ட் ப்ரெசென்ட் பண்ணுவா, யார் செகண்ட் ப்ரெசென்ட் பண்ணுவா, எடிட்டர்ஸ் எத்தனை பேர் இதில் இருக்க போகிறாங்க, கேமரா 1 கேமரா 2ன்னு இருக்கும், இவங்கெல்லாம் எதில் ஸ்டோர் பண்ண போகிறாங்க, எவ்வளோ டெக்னீஷியன்ஸ் இதில் இருப்பாங்க, இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் அ ஹியூஜ் பிளாட்ஃபார்ம். நீங்கள் பயங்கரமாக ஏர்ன் பண்ணுறதுக்கான நீங்கள் சரியான ஆளாக இருந்தீங்கன்னா நிறைய, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, பப்ளிக் ரிலேஷன்ஸ் நீங்கள் படிக்கிறது, மக்களை படிக்கிறது, இதெல்லாமே ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் இஸ் இன்டர் ரிலேட்டட் வித் ஈச் அதர். அதனாலதான் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸுமே முக்கியம் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் வர்ச்சுவல் ரியாலிட்டி நீங்கள் படிப்பீங்க. வர்ச்சுவல் ரியாலிட்டி இது 3D அனிமேஷன்ஸ் நீங்கள் படிப்பீங்க. ஒரு ஸ்க்ரீன், ஒரு பாகுபலி, ஒரு பின்னாடி வந்து ஒரு க்ரீன் மேட் போட்டு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது எப்படி வந்து அவங்க வந்து 3D அனிமேஷனாக எப்படி அவங்க மாற்றுறாங்க, ஒரு லொக்கேஷன் எப்படி சூஸ் பண்ணுறாங்க, ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு மூவி எப்படி ஷூட் பண்ணுறாங்க, அது எப்படி வந்து அவுட்புட்டாக எப்படி வருதுங்கிறது ஃப்ரம் தி ப்ரீ ப்ரொடக்ஷன் டு தி போஸ்ட் ப்ரொடக்ஷன் யூ வில் பி லேர்னிங் அபவுட் த வர்ச்சுவல் ரியாலிட்டி. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப அப்படி ஹாயா ரம்யமா இமேஜினேஷன்ஸோட நம்மளுடைய காலகட்டம் இப்படிலாம் இருந்துச்சா அப்படின்னு ரொம்ப ரிலாக்ஸாக படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் எஸ்தெட்டிக்ஸ். நான் படித்தப்போ ஆர்ட்ஸ் அண்ட் எஸ்தெட்டிக்ஸ் புக் வந்து இந்த சைஸில் இருந்துச்சு. பட் ஆனால் எல்லா பேஜஸுமே படித்தோமா அப்படின்னா எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஈச் அண்ட் எவ்ரி பேஜ், each and every line got an information in arts and aesthetics course. Arts and aestheticsல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கற்காலத்துல இருந்து இருக்கும். ஒரு மனிதன் எப்படி உருவான ஹிஸ்டரிலாம் படித்தோம் இல்லையா, அது வந்து ஸ்டம்பா, ஸ்டூப்பா, ஒரு பில்லர் ஏன் வந்துச்சு, ஒரு ராஜாவோட கதை எப்படி இருந்தது, ஒரு ராணியோட கதை எப்படி இருந்தது, ஒரு சிப்பாய் எப்படி இருந்தான், அதுக்கு இதெல்லாம் எப்படி மீடியா கூட ரிலேட் ஆச்சு. மீடியாங்கிறது தொட்ட காலத்துலேருந்து எப்படியோ ஏதேதோ வகையில் வந்து கனெக்டிவிட்டியில் இருந்துட்டு தான் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி ரிலேட் பண்ணி வந்துச்சு, இப்போதைய காலகட்டம் எப்படி இருக்கு, இது எல்லாமே வந்து ஆர்ட்ஸ் அண்ட் எஸ்தெட்டிக்ஸில் படிப்பீங்க. எஸ்தெட்டிக்ஸ்னாலே இட்ஸ் பியூட்டி இல்லையா, அந்த பியூட்டி and arts la irukum. So don't miss that course. Arts and aesthetics is a theory but still it's a beautiful course. So these are few tips about what you're going to study in your visual communication course. Hope this was useful for you. This will be useful for you. And this note I have given for parents and the students. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லலாம். இது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போங்க. கண்டிப்பா நாளைய சீஃப் மினிஸ்டர் நமக்கு கிடைக்கலாம், பிரைம் மினிஸ்டர் நமக்கு கிடைக்கலாம், ஒரு பெரிய டிரெக்டர் நமக்கு கிடைக்கலாம், பெரிய ப்ரொடியூசர் நமக்கு கிடைக்கலாம், ஒரு பெரிய கிராஃபிஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கலாம். இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் நம்மளுக்கு நிறையா கிடைப்பாங்க. நிறைய கிரியேட்டர்ஸ் எதிர்பார்க்கப்படுறாங்க விஷுவல் கம்யூனிகேஷன் கோர்ஸில். ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரிபடி. தேங்க்யூ.